What is that sparked your interest in politics? ஏன்னா லாங் டேர்ம் விஷன் பார்க்கும்போது ஐயோ பாலிடிக்ஸ் போறேன்னு சொல்றானே பேசுறேன்னு சொல்றானே அப்படின்னு ஃபேமிலில என்ன ஒப்போஸ் பண்ணலையா அவங்கள? அப்போஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா அவங்கள நோட்டீஸ் பண்ணி? நிறையா இருக்கு. லைக் ஒன்னா ரெண்டா பாலிடிக்ஸ்க்கே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ், யங் டீன்ஸ், யங் அடல்ட்ஸ்க்கு உங்க சைட்ல என்ன அட்வைஸ்? நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி. இந்தியாவில் இருக்கீங்க இப்போ. வாட் இஸ் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? ப்ராப்ளம் இஸ் நீங்க 24 மணி நேரமும் அரசியலை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஃபன் செக்மெண்ட் அதுவா இதுவா? ஸோ இந்த தடவை இது வந்து பிஜேபி எடிஷன். நிதின் கட்கரி, கே அண்ணாமலை தலைவர் தான். ஓகே, கே அண்ணாமலை, அமித்ஷா. நீங்க அது பக்கத்தில் யாராச்சும் தலைவர் தான் சொல்லி ஓகே தலைவர் தான். ஸோ அதர் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து டாக்ஸ் ரெவல்யூஷன்ல நிறைய கிடைக்குது, தமிழ்நாடு கொடுக்கவே இல்லை. மக்கள் உணர்வு ரீதியில தூண்டி விடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். டு யூ திங்க் மோடி இஸ் ப்ரொடெக்டிங் அதானி? I would say இந்திய நீதிமன்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை அதானி என்பவர் குற்றமற்றவர் தான். உங்களுக்கு வைத்திருந்தா ஜெலு சொல்லி கொடுங்க. பிஜேபி தமிழ்நாடுல ஏடிஎம்கே இல்லாம ஒரு பிக் ஜீரோன்னு சொல்றாங்க. அந்த கருத்து இருக்கு. வணக்கம் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு கதை போமா வித் செண்டியோட ஒரு செகண்ட் எபிசோட். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து கிரண் ஸ்ரீவத்சன். ஸோ இவர் வந்து பேசு தமிழா பேசுங்கிற யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஆக்டிவ் ஹோஸ்டாக இருக்கார். அண்ட் இவரோட ஓன் யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம். பாரத்வாசி அப்படிங்கிற நேமில் வந்து இவர் இருப்பார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் ஸோ மச் ஃபார் தி இன்வைட். ஏன்னா எப்போ பாரு 24% அரசியல் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட். யா அண்ட் திஸ் பாட்காஸ்ட் இஸ் கோயிங் டு பி அபவுட் யூ. டோட்டலி உங்களோட இந்த நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரீலுக்கும் பின்னாடி இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகிறது. அண்ட் ஐ ஹோப் யூ லவ் திஸ் ஒன். அண்ட் யா, let's get started. உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன். ஐ நோ தட் யூ கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் அண்ட் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரீங்க. பட் வாட் இஸ் தட் ஸ்பார்க் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ்? சின்ன வயசுலேருந்தே இப்போவே டிப்பிக்கலாக ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து நான் நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் யூபிஎஸ்சி படித்தேன், அந்த மாதிரி லைக் டிப்பிக்கலாக நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், சம்திங் ஃபார் த நேஷன். ஏன்னா இத்தனை வருஷம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு அமிர்த் கால்னு சொல்லுவாங்க, வி ஆர் இன் அமிர்த் கால். இந்த டைமில் சம்திங் ஃபார் த நேஷன் கான்ட்ரிபியூட் நம்ம சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பார்க் எப்பவுமே இருந்தே இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து இந்த சங் பரிவார் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, நான் இல்லாத ஆர்கனைசேஷனே கிடையாது, எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன். இருந்து அவ்வளோ கடுமையாக பணியாற்றி லைக் 12th படிச்சுட்டு இருக்கும்போது ரிசல்ட் வரும்போது எங்கள் அப்பா தவறிட்டார். அதனால் வி வர் ஃபோர்ஸ் டு சென்னைக்கு வர்றதுக்காக வி வர் பிளானிங். ஓகே, சென்னைக்கு வந்துடலாம், ஏன்னா இங்கே நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒரு எதுவுமே தெரியாமல் எதுவுமே இல்லாமல் தான் சென்னைக்கு வந்தோம். அம்மாடி கதை வேறு இருக்கா, எதுவுமே இல்லாமல் ஒரு ஹோப்பே இல்லாமல் சென்னைக்கு வந்தோம். பட் ஸ்டில் ஒரு ஹோப் உள்ளுக்குள்ளே. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே குருநானக்கில் தான் பிகாம் படித்தேன். பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயரில் பேசு தமிழா பேசுகிறது ஒரு ஆஃபர் வந்துச்சு. அந்த சும்மா கூப்பிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி விஎன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ அந்த சேனலில் அப்போ தான் இந்த மோடி எக்கானமி இதெல்லாம் பீக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது திறனும். மக்கள் எப்போ பாரு மோடி எக்கானமி அடிச்சிட்டாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி அந்த விஎன் தமிழில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக போயிருந்தோம். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. கேமராவை ஆட் பண்ணுறாங்க, 2 வார்த்தை பேசுகிற கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, நல்ல சகுனம். நல்லா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வீடியோவை பிளான் பண்ணியிருந்தோம். நான் எதுக்காக அந்த அஜெண்டா என்னென்னா லைக் மோடி அண்ட் எக்கானமி. ஃபஸ்ட்டு இந்த டாலர் ப்ரைஸு நீ பார்த்தீங்கன்னா ருப்பி அண்ட் டாலரும் கம்பேர் பண்ணி டாலர் அப்படி போயிடுச்சு, ருப்பி இப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக கொடுத்து ஒரு வீடியோ பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு எப்போ கரண்ட் வந்துச்சோ ஷார்ட்ஸாக போட ஆரம்பித்தோம். ஸோ ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணோம். அதை பார்த்துட்டு பேசுகிறோம்னா பேசல கூப்பிட்டாங்க. நான் அங்கேயே வீடியோ பண்ண தான் போனேன். சும்மா போகிறேன். அங்கே எங்களுடைய பாஸ்ன்னு நான் கூப்பிட மாட்டேன், எங்கள் அண்ணன் ராஜவேல் சார் வந்து இங்கேயே ஜாயின் பண்ணிடுறாரு. சூப்பர். இப்போ தானே பார்த்தாரு, என்ன பண்ணிட்டு என்ன பார்த்துறாரு. நான் யோசிக்கவே இல்லை, நான் ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியல் பேசுகிறது தான் இன்ட்ரெஸ்ட், கரும்பு திங்க கூலியா அப்படிங்கிற மாதிரி அரசியல் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்மும் கொடுத்து மக்கள் வளரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் தான் முடியும். அப்போது பேச ஜாயின் பண்ணி காலையில் பேசினா இருப்பேன். லைக் மார்னிங்லேருந்து ஒரு 1:30 வரைக்கும்
குருநானக் காலேஜுக்கும் எங்கள் ஸ்டுடியோக்கும் பக்கம், ரொம்ப பக்கம், பக்கத்து தடிக்கும் தான் காலேஜ். ஓகே ஓகே. ஸோ 1:30 வரைக்கும் இருந்து 1:45 எனக்கு ஷிஃப்ட் ஆகிறமோ நான் அங்கே போய் லாஸ்ட் ஃபைனல் இயர் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் நான் பேச ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ரஜோல் சார் நான் அங்கே சேரும்போதே சொன்னது, நீ வளரணும். ஏன்னா இப்போ எத்தனையோ சேனல் இருக்குது, எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஐ பெட் பேசு தமிழா பேசில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃப்ரீடம் எங்கேயுமே கிடைக்காது. ஃபார் எனி ஆஸ்பைரிங் நேஷனலிஸ்ட் இன் தமிழ்நாடு ஐ இன்வைட், ப்ளீஸ் ஜாயின் பேசு தமிழா பேசு. ஓகேவா? உங்களுக்கு நீங்களும் வளரலாம், உங்களுடைய நோக்கம் நிறைவேறும். சம்திங் ஃபார் த நேஷன் யூ கேன் கான்ட்ரிபியூட். சூப்பர். ஸோ பேசலாம் பேச பொறுத்த வரைக்கும் அங்கேயே அந்த ஸ்டுடியோவே யூஸ் பண்ணி நான் பாரத்வாசி அப்படின்னு ஒரு சேனல் வச்சு அங்கேயே சைடில் நம்ம பிஸ்னஸையும் நம்ம நடத்துகிறோம். ஏன்னா லாங் டேர்ம் விஷன் பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு சேனல் அவசியமாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் நிறையா சேனல். நான் என்ன சொல்கிறேன், பேசுறதுனா பேசல இருக்கிறதுக்கு காரணமே இனிமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயினிங் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஆமாம் ஆமாம், எல்லாமே டிஜிட்டல். ஆட் ரன் பண்ணுறதுலேருந்து ப்ராபகேண்டாலேருந்து மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை அப்படியே நம்புகிறாங்க. ஒரு பேசுனா பேச மாதிரி ஒரு இன்னும் 100 பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவை. ஆமாம். அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வலுப்பெற செய்வதன் மூலமாக நாளைக்கு பாஜகவுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போவே வி ஹேவ் சம்வேர் அரௌண்ட் 660 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், 660,000 6.6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வலுவாக இருக்கணும். ஏன்னா இங்கு இந்த தேசியம் மற்றும் தெய்வீகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்காக இந்த பிளாட்ஃபார்ம் தேவை. இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் போனவங்க ஜெம் ஆஃப் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாணிக்கம். இதை உருவாக்குறது இந்த ட்ரேடிங் சென்டர் மாதிரி. இது இங்கே ட்ரேடிங் எடுத்து ரெண்டு பேர். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இது பண்ணுறீங்க. பட் ஃபேமிலின்னு நீங்கள் பார்க்கும்போது ஐயோ பாலிடிக்ஸ் போகிறேன்னு சொல்கிறானே, பேசுகிறேன்னு சொல்கிறானே அப்படின்னு ஃபேமிலியிலேன்னு ஒப்போஸ் பண்ணலையா அவங்கள? அப்போஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டு, இந்த இடத்துல லைட்டாக அரசியல் பேசிக்கிறேன், நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவாக ஏதாவது கருத்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி உள்ள வை. ஆமாம், ஈஸியாக தூக்கி உள்ள வைப்பாங்க. பல பேர் குண்டர் சட்டத்தில் உள்ள வச்சுருக்காங்க. அப்போது வீட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே மனசுக்குள்ளே இருக்கும், இவனுக்கு என்னைக்கு என்ன ஆக போதோ. ஏன்னா ஊர் முழுக்க உடனே எடுத்து வைப்போம், அதாவது பிரச்சனை பண்ணி வைப்போம். அப்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஸ்டில் அம்மா மாமா எல்லாருமே பண்ணு ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரிலேட்டிவ்ஸ் மீம்ஸ், சொந்தக்காரங்களாம் அப்படி இருப்பாங்க, சொந்தக்காரங்க இப்படி இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச சொந்தக்காரங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவ். பிளெஸிங் தான், கண்டிப்பாக பிளெஸிங் தான். யார் இருப்பா? ஆமாம். ஸோ எல்லாருமே போய் பண்ணு. ஆனால் உள்ளுக்குள்ள அப்பப்போ வந்து நமக்கு வேணுமாடா முந்தானத்து கூட அதை மறுபரிசீலனை பண்ண முடியுமா? இல்லை இதுதான் டாஸ்க். இனிமேல் தேர் இஸ் நோ கோயிங் பேக். ஆமாம். ஒன்ஸ் யூ என்டர் திஸ் ஃபீல்ட் தேர் இஸ் நோ கோயிங் பேக். இந்த தலைவா படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு வழி பாதை எங்கடா போக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா மக்கள் நம்ம தெரிஞ்சு போச்சு, யாரும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் எந்த ஃபீல்டுக்கு போவீங்க? கண்டிப்பாக. அண்ட் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது தேவை, மக்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வாட் இன்ஸ்பயர்ட் யூன்னு கேட்டிங்கல்ல, தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுவும் காரணம் இவங்க ஹிந்தியில் யாராவது பேசுனாங்கன்னா அதை திருச்சி பேசுவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி சொன்னது மத்ததான் கர்னா. மத்ததான்னா ஹிந்தியில் வந்து ஓட்டு போடுறது. அதை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோங்கிற பேர் இல்லை, என்ன பண்ணுறானுங்க, ஓட்டு தானம் செய்யுங்கள் என்று மோடி கூறிவிட்டார். ஓட்டு தானமா? அது ஒரு முன்னணி லெஃப்டிஸ்ட் ஊடகம் எடுத்து போட்டு பாருங்க, ஓட்டு தானம் செய்ய சொல்கிறாங்க, ஓட்டு போடுறது எங்களோட உரிமை, அது தானம் கிடையாது, என்ன எங்களோட உரிமையை பறிக்கட்டை எவ்வா. அது மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் 15 லட்ச ரூபா போட சொன்னார் மோடி, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் நான் 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாரு, ஏது பேசுனாரு ஒன்றும் தெரியாமல். இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அன்றாடம் நீங்கள் ட்விட்டர் திறந்தாலோ இல்லை யூடியூப் திறந்தாலோ அவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன். இதை யார் ஹூ வில் கவுண்டர்? எப்போவுமே நான் எனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இஃப் நாட் யூ ஹூ? இஃப் நாட் நவ் வென்? கரெக்ட். நமக்கு எதுக்குவா வந்து இருக்கிற தெரியாமல் இருந்துட்டு இருக்கிற இடத்துல எதுக்குடா இருக்க? கரெக்டு தான். ஆனால் இப்போ இந்த பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு யார் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் உங்களோட இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ஜேர்னியாகவே இருக்கட்டும்? இல்லை, கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா ஃபஸ்ட்டு மோடி. ஓகே. ஏன்னா ஒரு மோடிக்கு புகழ்ந்து எனக்கு இன்னும் ஆக போகிறது கிடையாது, எனக்கு எம்எல்ஏ சீட்டோ நம்ம வாங்கிட்டு போகிறது கிடையாது. வி ஆர் நாட் இன்டு பாலிடிக்ஸ், வி ஆர் இன்டு கண்டென்ட் கிரியேஷன். அப்போது
ஒரு மனுஷன் எத்தனை தடவை தன்னுடைய உயிரை பணைய வச்சிருக்காரு தெரியுமா? காஷ்மீரில் தீவிரவாதிகள் வந்து ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்றாங்க, யாராவது ஒரு ஆண்மகன் தான் வந்து இங்கே லால் சவுக்கில் ஸ்ரீநகரில் கொடி ஏற்றிட்டு போங்க அப்படின்ட்டு. மோடி அறிவிக்கிறார், இந்த நாளில் நான் வருவேன், முடிஞ்சா என் மேலே கை வைடா அப்படின்னு அறிவிச்சுட்டு போய் ஏற்றுறாரு. ஒருவேளை அவருக்கு அன்றைக்கி தான் ஆயிருந்தனா he didn't think about it again. இன்னும் எத்தனையோ தருணங்களில் அவருடைய பிரச்சாரங்களில் குண்டு வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ மக்கள் பலியாகி இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறாரு. ஒரு ஃபாரின் விசிட்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மோடி ஃபாரின் போனாலே என்ன பேசுவாங்க, ஊர் சுற்றி பார்க்க போகிறாரு, ஊர் சுற்றி பார்க்க. அவருடைய மீட்டிங் ஷெட்யூல் மட்டும் எடுத்து பாருங்க, எனக்குலாம் ஒரு நாள் ஏதாவது ஊருக்கு விடாது அப்பாடு அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான், ஒரு நாள் லீவுடா லீவ் சொல்லிடுறா அப்படி. ஆனால் அவருடைய ஷெட்யூல் எடுத்து பார்த்தா 48 ஹவர்ஸில் 52 மீட்டிங்ஸ், 32 ஹவர்ஸில் 28 மீட்டிங்ஸ். அதாவது அங்கே போய் தூங்கினா டைம் ஆகும்ட்டு ஃப்ளைட்லேயே தூங்கிட்டு போவார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எப்படி பண்ணலாம், இந்த நாட்டினோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்பேற்பட்ட ஒரு தலைவன் இருக்கும்போது இவருக்கு பின்னாடி நம்ம இப்போ நிற்கலன்னா we are civilizational traitors அப்படின்னு என்னோட கருத்து. ஓகே. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுலேருந்து ஒரு ஹோப். அது வரைக்கும் தமிழ்நாட்டு பிஜேபி பார்த்தீங்கன்னா ஏதோ 4-5 சீட்டு கூட்டத்தில் வச்சுக்கிட்டு, அதாவது 1999 5 சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி நிற்கிது. 2019 5 சீட்டு, ஏன்னா 20 வருஷமா ஆயிடுச்சு, இன்னும் 5 சீட்டு இல்லை. அப்போ ஒரு பார்கெனிங் பவர் வேணும், ஒரு ஹோப் வேணும் மக்களுக்கு. இவன் தானே நம்ம தலைவன். இப்போ எங்கேயுமே அண்ணாமலை வந்து என் தலைவனை கூப்பிடுங்க தலைவா, அவ வரும்போது இவன் தான் நம்ம தலைவன், தொண்டர்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு ஹோப் கொடுத்தது அண்ணாமலை. ப்ளஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறமா அந்த இஷ்யூவை பற்றி யாராலும் பேச முடியாது. எல்லா ஒரு டேட்டாவோட தான் பேசுவார், ரெட்டாரிக்ஸ் பேசக்கூடாது. ரெட்டாரிக்ஸ் யார் வேணா பேசலாம். ஆக தமிழகத்தை வஞ்சித்து விட்டது திமுக, எப்படா வஞ்சிச்சது, டேட்டா சொல்றா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் டேட்டா 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 ட்ரிவன் மட்டும்தான். அவருடைய ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், அவருடைய அணுகுமுறையாக இருக்கட்டும், எதிர்கட்சி நண்பர்கள் கூட எனக்கு பிஜேபி பிடிக்காது ஆனால் அண்ணாமலை பிடிக்கும்பா அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா. பட் ஸ்டில் அண்ணாமலை தாண்டி இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷன்னா என் கூடவே லைக் பேசல என்னோட ராஜவேல் அண்ணன் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம். இந்த கேமரா வேணுமா எடுத்துக்கோ, பைக் வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சேனலை வளர்த்துக்கோ, டிவியும் பண்ணிக்கோ, நம்ம சேனலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணு, சூப்பர் அப்படின்னு. மோஸ்ட்லி நாங்கள் வந்து யோகி ஆதித்யநாத் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், மோஸ்ட்லி கிடச்சிரும். ஓகே, அப்படி கிடைச்சா கூட அது ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே இந்த பேச பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இன்னும் இன்ஸ்பிரேஷன்னா நிறைய இருக்கு. சூப்பர், ஷார்ட்டா முடிச்சு ரொம்ப லாங்கா தான் முடிச்சிருக்கீங்க. பட் பரவாயில்ல, அது அப்படி பேசி பேசி பக்கமா பேசி பழகிட்டேன். ஆமா ஆமா, 30 செகண்ட்ல பேச கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் கான்டென்ட் கிரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா உங்களை நோட்டீஸ் பண்ணி? நிறைய இருக்கு, லைக் 1-2. அது எல்லாரும் கேட்பாங்க, கிரிட்டிசிசம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கிரிட்டிசிசமே எனக்கு ரொம்ப கம்மியாக வந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா, எங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் 95% சங்கீஸ் தான். சங்கிகளுக்காக ஒரு சேனல், சங்கிகளுக்காக ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அப்படியே மழையை பொழிஞ்சு தள்ளுவாங்க, கண்டா ராசா முத்திய மாடிக்கு. அவங்க எழுதக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது எப்படி தெரியுமா வருவாங்க, ஏதோ அவங்க வீட்டில் ஒருவரை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, நான் பேச முடியாத நீ பேசுறல்ல, என் மனசுல இருக்கிற நீ பேசுறல்ல, யூ ஆர் கிரேட், எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எங்களுடைய ஆஃபீஸ் லொகேஷன் அப்படிங்கிறது ஓப்பனில் தான் இருக்குது, யார் வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம், வெல்கம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்பப்போ விசிட்டர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், பைக்கில் தான் போவேன். பெட்ரோல் போடுறதுக்காக நான் ஒரு பங்க்கில் நிறுத்தி நான் பெட்ரோல் போட்டான், ஆனால் எடுத்து ஸ்கேன் பண்ணுறேன், நெட்டு தீர்ந்து போச்சு. ஐயாயோட ஹெல்மெட்டை கட்டிட்டு சுற்றி விட்டு ஏதோ திருவிழாவில் காணாமல் குழந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்த ஒருத்தர், நீங்கள் கிரண் தானே ப்ரோ, யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணார். ஐயோ, அதுதான் இதுவரை நமக்கு எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தெரியும். ஆமாம், அன்றாட பார்ப்போம். அவங்களுக்காக நம்ம பே பண்ணணும்லாம் நினைக்க மாட்டோம். அவன் கேட்டு ஹாய் ப்ரோ, ஒரு செல்ஃபி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோதான். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கனெக்ட் ஆகுறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தேவைன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் பண்ணக்கூடியது இந்த நாட்டிற்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எங்களை வந்து அப்படி பார்க்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து
பாலிடிக்ஸில் வந்து என்டர் ஆகணும், இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை நான் பாலிடிக்ஸ்க்கே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ், யங் டீன்ஸ், யங் அடல்ட்ஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து என்ன அட்வைஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் 2 இயர்ஸ் கூட ஆக போகிறது இல்லை. பட் ஸ்டில் சொல்கிறேன், நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ ப்ளஸ் காசு வருது, பணம் வருதுன்னு டோன்ட் கோ அகேன்ஸ்ட் நேஷன், டோன்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ். ஐ டெல் எக்ஸாம்பிள், டக்குன்னு சொல்லிடுறேன். இத்தனை ஆண்டுகளாக பாஜக இங்கே எதிர்கட்சியாக இருந்திருக்கு, ஆளுங்கட்சியாக இருந்த டைம் அப்படிங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பட் எப்போதுமே அவங்க வெளிநாட்டு இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோட கை கொடுத்தது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், இப்போ கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, OCCRP, ஜார்ஜ் சாரோஸ், ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன், இவங்களோட எப்படி லிங்க் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். அதுவும் அவன் அங்கே கூவுறான், இவன் அதை தூக்கி பிடிச்சி சுமந்துக்கிட்டு இருக்கான், பாராளுமன்றத்தை போய் பேசிகிட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு வந்து அவன் யார் என்னன்னு கூட வெரிஃபை பண்ணாமல். ஸோ டோன்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ். உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, நீங்கள் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கட்டும், ஒரு கன்விக்ஷன் வேணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் அந்த விஷயத்தை பேசணும். ஆமாம், நீங்கள் அதில் உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஃபேக்கான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ ஒரு கன்விக்ஷனோட யூ டூ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ பாலிட்டிக்ஸை தவிர வேற எந்த கண்டென்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வாயை திறந்தாலே அரசியல் தான் வருது. ஸோ வீட்டில் வந்து அம்மா A ஃபார் ஆப்பிள் இல்லைம்மா, சின்ன குழந்தை A ஃபார் அரசியல் சொல்லி கொடுக்கணுமா. ஸோ அப்போ வேற எந்த மாதிரி கண்டென்ட்ல? கிரிக்கெட், அதாவது ஒரு காலத்தில் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஆகணும், கிரிக்கெட் அனலிஸ்ட் கோர்ஸ்லாம் பண்ணேன். அதாவது ஹார்ட் பிச்சில் எந்த பவுலரு, பவுன்சி ட்ராக்ஸில் எந்த பவுலர்ஸ், இந்தியா மாதிரி ட்ரை கண்டிஷன்ஸில் என்ன பவுலர்ஸ், எப்படி கிரிக்கெட் அனலிஸ்ட்லாம் கோர்ஸ்லாம் பண்ணி. பட் ஒரு கடத்தில் தோணுச்சு, இது யார் வேணால் பண்ணலாம். ஆமாம், பட் இதை பண்ணுறதுக்கு நான் இதுக்கு யூ ஆர் மென்ட் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சினிமா ஒரு காலத்தில் பைத்தியமாக பார்த்துருந்தேன், பட் இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன், ஏன்னா டைம் இல்லை. எல்லாரும் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு பேசுவாங்க, எனக்கு ஒர்க் பேலன்ஸ். ஏன்னா கண்ணு திறந்து சிமெண்ட்டதுக்குள்ளே இருட்டு போயிடும். வேக்கப், பிளிங்க் யுவர் ஐ, அவ்வளோதான், டஸ்க்கு எல்லாம் விடிஞ்சிடும். இன்னுமே ஒரு நாள் 24 மணி நேரம் தானா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஓகே ஓகே. இப்போ கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஸோ நீங்கள் பண்ணும்போது எனி ஆக்வர்ட் மூமெண்ட் தட் யூ ஹவ் கான் த்ரூ? ஆக்வர்ட் மூமெண்ட்னா ஒரே ஒரு தடவை லைக் என்ன இருக்குது, இந்த டேக்ஸ் டெவல்யூஷன் பற்றி பேசும்போது 29 பைசாக்கு பதிலாக 29 ரூபான்னு சொல்லிட்டேன். அதை நான் அப்லோட் பண்ணிட்டேன், அந்த எடிட் நான் தான் பண்ணுறேன். திரும்ப பார்க்குறேன், எப்படா மரமண்டா அதை மிஸ் பண்ணேன். ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு டேக்அவே இருக்கணும். மக்களுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு வீடியோ பண்ணணும்னா ஒரு ஓட்டாவது பிஜேபி விடணும், இல்லைனா அந்த வீடியோ பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட இன்டென்ஷன். சும்மா ரெட்டாரிக்ஸ் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஸ்டாட்ஸோட நீ ப்ரெசென்ட் பண்ணுற, நீ ருப்பிக்கும் பைசாவுக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் எப்படா நீ பண்ணுவ? அதுவும் அவ்வளோ தூரம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ எப்படி இருப்ப? நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. யார்கிட்ட அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் தூங்க முடியல. நீ ஒரு தவறான, அதாவது என்னுடைய கான்ஷியஸ்னஸோட நீ ஒரு தவறான டேட்டா வெளில ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தம்பரோட வச்சுருக்கேன். ஆக்வர்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஷூட் பண்ணும்போது எனி ஆக்வர்ட் மூமெண்ட் ஏதாச்சும்? ஒரு சில இடத்துல நிறைய டேக்ஸ் போகும். இவ்வளோ டேக் ஏன்டா போகிற? அதுவும் எப்படின்னா, நான் வீடியோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பாரத் யூடியூப் வீடியோ போடுறேன்னா நான் ரோல் போட்டு நானே வந்து உட்காந்து, ஏன்னா நைட் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாரத் ஷூட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ ரோல் போட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறமா அது பாட்டு ஒரு ஃப்ளோவில் அடிச்சிடுவேன். லைக் ஒரு ரோல் போட்டால் 15-20 minutes ஐ வில் டாக் அண்ட் நானே கட் பண்ணிட்டு நானே போயிடுவேன். ஆனால் இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன்னா என்னோட ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ வைரல். கிட்டத்தட்ட எனக்கே வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்டே வந்துகிட்டே இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹாப்பி. லைக் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, அதுவும் 9 yearsல நரேந்திர மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்டாட்ஸோட சொல்கிறீங்க. எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு, எத்தனை கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ரொம்ப ஸ்டாட்ஸோட பேசுகிறீங்க. இது இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. மினிமம் நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 80 to 90 lakh, அதுக்கு மேலே 1 crore வரைக்கும் கூட போயிருக்கலாம். ஏன்னா என்னோட சேனல்லேயே அது வந்து ஒரு 8 லட்சம் வியூஸ் போச்சு என்னோட. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எவனா போட்டு அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஒரு லோகோ கூட இல்லாமல் போடுவேன். லோகோ இருந்தால் அதை ஒரு டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு மக்களுக்கு தயக்கமாக இருக்கும். நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஓட்டு வர்றோம், சரி லோகோ எதுக்கு உனக்கு? அதனால் இவ்வளோ பேர் ஷேர் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக. சூப்பர்.
அது நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து போய் போய் Yeah, போய் yeah, நிறைய அது குரூப்ஸ் நம்ம என்ன பிஜேபி குரூப்ஸ்ல இல்லாத குரூப்பா பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப்ல தான் இருக்கும். அங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஷேர் ஆகி வரப்போகுது. ஓகேடா, நம்ம ஒரு சின்ன இன்டென்ஷன் அதான். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, when your intention is noble and your deed is selfless, the universe will help you னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதை பார்க்கக்கூடிய யாராக இருக்கட்டும், உங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது செல்ஃப்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு பிரதிபலன் பார்த்து அரசியலுக்கோ இல்லைனா மற்றதுக்கோ வராதிங்கன்னு தான் என்னோட. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் பண்ணுற வீடியோலாம் வில் இன்வால்வ் சம் காஸ்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர் நீங்கள் வந்து நைஸ் கேள்வி. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் ஒரு ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்கேன். பேசு தமிழா பேசு ஸ்டுடியோ தான் என்னோட ஸ்டுடியோ. ஓகேவா? என்ன சொல்கிறேன், எதற்காக நான் பேசியிருக்கேன்னா, பேசு தமிழா பேச பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நிறைய ஆஃபர்ஸ் வரும். இதை விட நான் நிறைய சம்பளம் தரேன், இதை விட நீங்கள் அங்கே வந்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நான் பேச ஜாயின் பண்ண ஒரு சில மாதங்கள்லேயே இந்த நடுவர்னு சொல்லுவாங்க இல்லையா, விவாதத்தில் நெறியாளர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வச்சு. அதுவும் ஒரு பெரிய சேனல், நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் சேனல், ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சேனல், இன்னும் தாத்தா பாட்டிலாம் தெரியும் சேனல். அந்த சேனலில் விவாத நிகழ்ச்சிக்கு நெறியாளராக கூப்பிட்டாங்க. அதுவும் பார்ட் டைமாக நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் வந்தால் போகிறோம் அப்படின்ட்டு. நான் சார்ட்ட கேட்டேன், போயிட்டு வா, என்ன கேட்டாலும் போயிட்டு வா, ஓகே டூ, இவ்வளோ தான் சொல்லுவார். அது அங்கே இருந்துக்கிட்டே நான் இன்னொன்று பண்ணுறேன் அதான் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாரும் வளரணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், இதனால பிஜேபி ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வருமா? நம்மளோட கோல் எதில் இருக்குமோ எதுக்காக நீ அங்கே போய் தனியாக நெறியாளர் யாரான பண்ண, சார் நீங்கள் சும்மா இருங்க, சார் நீங்கள் பேசுங்க, சார் நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் பேசுங்க, சார் சண்டை போட்டுக்காதீங்க, போடா லூசும்மா திடீர்னு ஒருத்தர், சார் அமைதியாக இருக்கு சார், இது ரொம்ப டீடியஸ் டாஸ்க்கு. அதுக்கு நல்ல பேயும் இருந்துச்சு. பட் அது பிரச்சனை கிடையாது. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ட்டு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ஆனால் இந்த ஒரு சேனல் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே என்னை உருவாக்கியது இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனலை விட்டு போகணும் அப்படிங்கிறது துளி கூட இன்டென்ஷன் கிடையாது. ப்ளஸ் அந்த ஸ்டுடியோ நீங்கள் சொன்னீங்களா, காஸ்ட் எல்லாமே ஸ்டுடியோ, எடிட்டும் அந்த ஸ்டுடியோ தான், ஷூட் பண்ணுறது அந்த ஸ்டுடியோ, எல்லாமே ஸ்டுடியோ தான். ஸோ எனக்கு எப்படி நான் வீட்டுக்கே போக வேணாம், ஒரு பாயத்தலாடி கொடுத்தா நான் கேம் படுத்துக்கிட்டு அப்படியே எதிர்த்து ஒரு வீடியோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணால் வீடியோ பண்ண அப்லோட் பண்ண வேறு டைவர்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் வந்து நிறையா கெஸ்டெல்லாம் கூட இன்டர்வியூ கூப்பிடுவீங்க. சம் பீப்புள் மைட் டிமாண்ட் மணி ஆல்சோ. அந்த காஸ்ட் இன்வால்வ் ஆகுமா? அதுதான் நான் பண்ணுறது இல்லை, சேனல். சரி சரி ரைட். ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் வேலையே. சேனலாக போய் உட்காந்து பேட்டி கொடுக்கறது தான் வேலை. அவர்களுக்கு மட்டும் தான் நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே என்ன 1000-2000 அவ்வளோதான். பட் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் காசு, ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க அவங்க ப்ரமோஷன். ஆமா ஆமா, யாராவது வந்து நீ இன்டர்வியூ எடுங்களேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அரசியல் விமர்சகர்லாம் இருந்தால் தான் நமக்கு காசு கொடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் வென் யூ இனிஷியலி ஸ்டார்டட் ஆல் திஸ் கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி? வாட் இஸ் த ரியாலிட்டி ரைட் நவ்? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்மளால் ஒரு எலெக்ஷன் வர இருந்துச்சு. நான் 2023 மார்ச்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னோட பாரத் வைஸ் சேனலில், இங்கே ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மோடி வரணும்ப்பா, நான் சொல்லிட்டு நேஷனல்ஸ்க்கு மோடி வரணும்ப்பா, எப்படிப்பா வீட்டில் நான் கமெண்ட் பாஸ் பண்ணுறேன்ல, வீட்டில் நான் 4 செவத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன், 4 செவத்துக்குள்ளே பேசுகிறேன்ல, அதை வீடியோ பிடிச்சி போடு, சோஷியல் மீடியாவில் போடு, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமாம், அது ஒரு ஃபோன் இருக்க போது அதை எடுத்து நீங்கள் போட போகிறீங்க, மக்கள் பிடிச்சா பார்க்கட்டும், பிடிக்காட்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யோர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, எல்லாருக்குமே மோடிக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிருக்காங்க. இதை இப்படி பண்ணியிருக்கணும், அதை அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதாவது எப்படி தெரியுமா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்த பாடகவாஸ்கர் ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு, கோலி அந்த ஷாட் ஆடி இருக்க கூடாது, அங்க போய் நின்று பார்த்தா தான் தெரியும். அதனால என்ன வாட் வாஸ் தி क्वेश्चन? எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. என்னால 4 ஓட்டாவது வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரியாலிட்டி ஓவர்வெல்மிங்கா இருக்கு. சூப்பர். என்னோட இன்ஸ்டால நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனா உங்க வீடியோவை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி கோட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னடா வேணும்? சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், மை லைஃப் இஸ் டெட், தேங்க் யூ பை அப்படின்னு தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் மக்களுக்கு ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும், ஒருத்தர் நம்பி ஓட்டு போடணும்னா அது அவ்வளோ நம்பணும் உங்களை. அந்த நம்பிக்கையை பெறுவது சாதாரண கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட போயிடுச்சு, ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட
மக்கள் உங்களை வந்து இல்லை இவன் அப்படி இவன் இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மக்கள் என்னோடய வீடியோனால இன்னொருத்தர் நம்பி, அதுவும் நேஷனல் காஸ்க்காக, இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசியோட மோடியை வீழ்த்தணுங்கிறதுக்காக நடந்த தேர்தல். அதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அவ்வளோதான், இது ரியாலிட்டி பூர்த்தி ஆயிடுச்சு. இது தனிக்கும் இன்ஸ்டால ரெவன்யூ கிடையாது, ஒரு தயா பைசா நமக்கு வராது. பட் ஸ்டில் ஓகே, நோக்கம் என்னோட ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருப்பேன். இப்போதான் போட வரத ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன? சூப்பர் சூப்பர். வாட் அப்படி இல்லைன்னா நீ தூங்காத ஏதாவது. ஸோ மீடியாவில் இருக்கீங்க இப்போ, வாட் இஸ் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? நீங்களே வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, எடிட்டிங் பண்ணுறீங்க, அண்ட் நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க தூக்கம்லாம் வரவே வராது, தூங்க மாட்டேன் அப்படின்லாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஒர்க்? ப்ராப்ளம் இஸ், நீங்கள் 24 மணி நேரமும் அரசியலை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். மூளைக்கு ஏதாவது சின்ன நடந்தால் கூட உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் நீங்கள் அரசியல் இருக்கீங்க, அரசியல் லைக் அந்த ஃபீல்டு இருக்கீங்கன்னா எவ்ரிதிங் பிலோ த சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் நாலேஜ்லேருந்து, அரசியல்லேருந்து, லைக் வரலாறுலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப். அதனால் நீங்கள் இல்லைனா அவுடேட் ஆயிடுவேன், ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன். ஏன்னா இப்போது ஒருத்தனை எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, இவன்ட்டு ஏதாவது ஸ்டஃப் இருக்குது அப்படின்னா மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஒன்று ஒரு வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், இல்லை இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இல்லைனா அந்த வீடியோ ஒன்றும் சீண்ட கூட மாட்டான். ஒன்று என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், இல்லை இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ அன்னைக்கு நிகழக்கூடிய அரசியல் நிகழ்வு எதுவாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு டக்குன்னு முதலமைச்சர் அடிச்சு விடுவார், மத்திய அரசுக்கு நிதியே கொடுக்கலையா உடனே எடுக்கணும். கவர்மெண்ட் வெப்சைட்டு போய் எவ்வளோ நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் டேக்ஸ் டெவல்யூஷனாக எவ்வளோ, கிராண்ட் இன் எய்டாக எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக எவ்வளோ, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா எடுத்து அதை டீபேங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, கடமை இருக்குது. ஏன்னா அவதூறு அப்படிங்கிறது யாரும் அள்ளி தெளிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ண இல்லையா? கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்லிருக்காரு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் அன்னன்னைக்கு இப்போது வெள்ளம் வந்தது. வெள்ளம் அப்படிங்கிறது அதாவது கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் அந்த வெள்ளம் அப்படிங்கிறது செயற்கையானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சாத்தனூர் அணையை எந்த ஒரு விதமான முன் அறிவிப்பும் இன்றி விடிகாலையில் 2:30 மணிக்கு தகவல் கொடுத்துட்டு, இல்லை மக்களோட தூங்கிட்டு இருக்கும்போது 4:30 மணிக்கு திறந்து விட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சாத்தனூர் அணையுடைய கொள்ளளவு என்ன, எத்தனை கன அடி, எப்பொழுது திறந்து விடப்பட்டது, இது எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும். அப்போது உங்களுடைய டே அப்படிங்கிறது ஹவு டஸ் மை டே லுக் லைக்னா, காலையில் ஆஃபீஸ் போயிட்டேன்னா ஆஃபீஸ் தான் கதி. இந்த ஆஃபீஸ் மேலே ஒரு தீரா காதல் அப்படிதான் சொல்லுவோம். எல்லாரும் ஒரு ஒர்க் மேலே அவர்ஷன் இருக்கும். ஆமாம் ஆமாம், எல்லாரும் ஒர்க்னா ஐயோ மேனேஜரை பார்க்கணும், ஹேட்டு எல்லாம் இதாக. எங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரியே இருக்காது. எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை தான் லால இருக்கும். எல்லாருமே இஷ்டத்துக்கு என்னப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லிட்டாரு, ஆமாப்பா அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் எங்களுடைய கான்வர்சேஷன், டெய்லி கான்வர்சேஷன். ஸோ அதுக்கு நாங்கள் ரிப்போர்ட்டல் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு இன்டர்வியூனா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாதுங்கிறது என்னோட ஒரு பிரச்சனை. அது ஐ ஹாவ் டு ரிசால்வ் இட். பட் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், நான் வீட்டில் இருக்கிறது இல்லை, நான் பார் ஆஃபீஸ்லேயே இருக்கேன். சண்டே, ஸோ இன்றைக்கி சண்டே ஆஃபீஸ்ல தான் வரேன். நீங்கள் கூப்பிட்ற வரைக்கும் நான் ஆஃபீஸ் தான், இங்கே திருப்பி ஆஃபீஸ் தான் போகிறேன். அதனால் பட் ஸ்டில் அதுக்கப்புறமா என்னோட சேனலுக்கு ரொம்ப ரேராக தான் ஷூட் பண்ணுவேன், டைமே இருக்காது. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். OCCRP, அதாவது ஒரு டூல் கிட், மோடிக்கு எதிராக எப்படி ஜார்ஜ் சாரோஸால் ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு அதானே டார்கெட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு மெட்டீரியல் கொடுக்குது அப்படிங்கிறது அந்த கண்டென்ட். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்களோட வெப்சைட் எடுத்து பார்த்து இவங்களுக்கு ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, இதனுடைய நிறுவனர் ஜார்ஜ் சாரோஸ். இவங்களுக்கு ஓம்டிஆர் நெட்வொர்க் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், இவங்க டீப் ஸ்டேட்டோடைய அமைப்பு. அதுக்கப்புறம் OCCRP 2022-23 அதானிக்கு எதிராக என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணி இன்றைக்கி ஒரு 12 hours எடிட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணவே கூடாது தான், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். அவ்வளோ சோர்ஸ் ஆட் பண்ணி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி அவ்வளோ நேரம் அந்த நேற்றுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோலாம் உட்காந்துருந்தேன். இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும். ஸோ நைட்டு நான் நிறையா நைட்டு 1 o'clock 2 o'clock அதெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கேன். பட் ஸ்டில் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க லேட் நைட்டில் இருக்காதரா அப்படின்னு. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன். ப்ளஸ் பாரத்வாசிக்கு ரொம்ப ரேராக ஷூட் பண்ணுவேன். அதை யார் எடிட் பண்ணுவா, அதை எடிட் பண்ணி போட்டு. ப்ளஸ் இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் கேட்டிங்கல்ல, இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் போடும்போது அந்த ஒரு ஷார்ட்டுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன், எடிட்டிங்க்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும், ஸ்டாட்ஸ் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய
ஒரு ஒப்பீனியன். அதனால் ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி நான் அவனுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்ஸ்லேருந்து விலகக்கூடாது. அட்டென்ஷன் டக்குன்னு கிராப் பண்ணும். அதனால தான் இந்த ஷார்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டன்ஷன் ரேஷியோ நல்லா இருக்கும் மற்ற சேனல்ஸோட, மற்ற பேஜஸோட. புரியுது. ஸோ ஒரு மாதிரி ஹெக்டிக் பட் ஒரு மாதிரி ஜாலியான ஷெடியூல் தான். கஷ்டம் தான், ஆனால் பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம அரே வாய்ஸ் ஆப்பில் வந்து ட்ரெண்டிங் பொலிட்டிக்கல் வாய்ஸ் போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரே வாய்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ இந்த ஆப் வந்து ஒரு உமன் ஃபர்ஸ்ட் ஆடியோ சோஷியல் பிளாட்ஃபார்ம். 30 செகண்டில் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் வாய்ஸ் போல்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு 12 பேர் வந்து ஜாலியாக பேசுகிறது ஒரு டாப்பிக்கில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோ அதை பற்றி தான். ஸோ நமக்கு வந்து இருக்கிற பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு தரமாக இருக்குது, எல்லா கொஸ்டினும் தரமான ஆன்சரும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மோடி பவருக்கு வந்ததுல இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் ஹேஸ் ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பொத்தாம்பதாக சொல்கிறாங்க. லைக் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம்பா ப்ரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுப்பா, விலைவாசி உயர்ந்துச்சு, ஏன்னா சம்பளம் உயரல அப்படிங்கிறது ரொம்ப காமனான கொஸ்டின். பட் ஐ டெல் யூ, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் தான் ப்ரைஸ் ரைஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி 2 இண்டெக்ஸ் இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஏணி வச்சா ஏரோப்ளேன் வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் 3% ஆர் சம்திங், கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஜஸ்ட் 5%. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 10 வருஷத்தில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வாஸ் 8%. அவர் விட்டுட்டு போகும்போது இட் வாஸ் 10% ஆன் ரெக்கார்ட். பட் மோடி வந்து அது அப்படியே 4 to 5% கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் when you address unemployment issue you have to address unemployability too. See, unemploymentக்கு ஸ்டாட்ஸ் கொடுக்க முடியும், பட் ஸ்டில் நேரம் கருதி unemployability is, நான் ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன், பிகாமில் நடத்துகிற எதுவுமே தெரியாது, நான் சும்மா காலேஜ் போய் சீட் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? கரெக்டு தான். அதனால மோடி கவர்மெண்ட் பண்ணது கரெக்டு தான், மோடி ஆட்சி உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லலை. இஃப் யூ ஆர் குவாலிஃபைட், உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் ஜஸ்ட் யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப் வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். தட்ஸ் இட். சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து இப்போ தமிழ்நாடு மக்கள் பிஜேபியை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஹிந்தி இம்போசிஷன்னால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்து தமிழ்நாடு மக்கள் மேலே இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டாங்களா? ஆல்சோ தமிழ்நாடு வந்து டாக்ஸ் டெவல்யூஷன்லாம் வந்து பார்த்தா பிஜேபி ரூல்ஸ் பாயிண்ட் பை பாயிண்ட் தமிழ்நாடு மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மதிக்க மாட்டார் நரேந்திர மோடி. பிஜேபி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாரு மோடி அண்ட் பிஜேபிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான அக்யூசேஷன் இருக்கவே முடியாது. இது வரைக்கும் 3 எஜுகேஷன் பாலிசி நமக்கு வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 3 ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தபோது ஹிந்தி வாஸ் கம்பல்சரி. அதற்கு தான் தமிழ்நாட்டில் வெகுண்டு வந்து என்ன போராடினாங்கன்னா, எப்படி நீ என் மேலே ஹிந்தியை திணிப்ப, நான் எதுக்கு படிக்கணும் ஹிந்தி அப்படின்ட்டு போராடினாங்க. காங்கிரஸ்க்கு எதிர்த்து திமுக போராடியது. 2வது எஜுகேஷன் பாலிசி அதே மாதிரி. 3வது எஜுகேஷன் பாலிசி நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் அந்த எஜுகேஷன் பாலிசியில் 3 லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு, அதாவது உங்களுடைய தாய்மொழி என்பது பயிற்று மொழி. பயிற்று மொழினா அதான் அந்த பேசிஸ்லாம் நீங்கள் படிக்கணும். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியை, அதுவும் தமிழை, தமிழ்நாட்டு தமிழை பயிற்று மொழியாக மாற்றியது நரேந்திர மோடி. ஆனால் எஜுகேஷன் பாலிசி சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கிற திமுக அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு 3வது மொழி, அதாவது 3rd லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆப்ஷனல். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கே தெரியும், இன்று வரை தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மொழி படிங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 2 மொழி தான் படிக்கணும், இங்கிலீஷும் தமிழ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்க யாரு? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் மக்கள் அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கிறாங்களா இல்லை ஸ்டேட் போர்டை சேர்க்கிறாங்களா? லெட்ஸ் பி ஹானஸ்ட், எதில் சேர்க்கிறாங்க? சிபிஎஸ்சி நேச்சுரல் சாய்ஸ், ஆப்வியஸ் சாய்ஸ். அங்க ஹிந்தி இருக்கா இல்லையா? ஆப்ஷனா இருக்கு கண்டிப்பா. அப்போ தமிழக மக்கள் யூ காட் தி ஆன்சர். அகைன் பாஜக திணிக்கவில்லை, காங்கிரஸ் திணித்தது. காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கு. திமுகவுக்கு ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நரேந்திர மோடி தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வந்தவர். சூப்பர். ஓகே, அடுத்து வந்து டேக்ஸ் டெவல்யூஷன் பற்றி. ஸோ அதர் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து டேக்ஸ் டெவல்யூஷனில் நிறையா கிடைக்குது, தமிழ்நாடுக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸாக வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? டேக்ஸ் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட், மக்கள் உணர்வு ரீதியில் தூண்டிவிடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது இந்த எலெக்ஷன் டைமில் மக்கள் கருத்து கேட்புக்காக போயிருந்தேன். ஊராக நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா கேட்கும்போது மோடிக்கு நான் போட மாட்டேன்ப்பா, ஏன்னா அவர் வந்து எல்லா காசையும் வடநாட்டுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சாதாரண பூவிக்கிற ஆயாலேருந்து எல்லாருமே லோக்கல் லெவலில் பிலீவ் பண்ணுற அளவுக்கு திமுக நரேட்டிவ் இருந்திருக்கு. ஆனால்
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ டேக்ஸ் ரெவல்யூஷன் கொடுக்கப்பட்டதோ ப்ளஸ் ஃபண்ட்ஸ், டேக்ஸ் மட்டும் இல்லை ஃபண்ட்ஸும் சேர்த்து சொல்லலாம், அதை விட அதிகமாக நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் வந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன், முதல் 9 ஆண்டுகள் நரேந்திர மோடி முதல் 9 ஆண்டுகளில் 2014 முதல் 2023 வரை 10,73,000 கோடி ரூபாய், 10,74,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 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 பீரியட்ல வேற எந்த மாநிலத்துக்கும் இந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கப்படவில்லை. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறது என்பதை பாஜகனுடைய இப்போது தமிழக பிஜேபியினுடைய வெப்சைட்ல ஒவ்வொரு ரூபாய் கணக்கு போட்டிருக்கோம். ஓகே. பிளஸ் 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 தமிழகத்திலேருந்து வரி நிறைய வசூலிக்கிறாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்றாங்கல்ல. வெறும் இந்த 9 ஆண்டு டேட்டாவிலே எடுத்துக்கிறேன். இந்த 9 ஆண்டுகளில் முதல் 9 ஆண்டுகளில் தமிழகத்திலேருந்து வசூலிக்கப்பட்ட நேரடி வரி மட்டும், டைரக்ட் டாக்ஸ் மட்டும், இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி பத்தி போல, டைரக்ட் டாக்ஸ் மட்டும் 6,23,000 crore. திரும்பி தமிழகத்து வந்தது 6,93,000 crores. ஓகே. ஸோ என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. இதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒவ்வொருத்தரும் விளக்கியிருக்காங்க. அப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். ப்ளஸ் இன்னும் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 1960s 70s இந்த டைமில் கட்கில் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுருந்தோம். ஓகே. டேக்ஸ் ரெவல்யூஷனுக்கு. அந்த ஃபார்முலாவின் படி டேக்ஸ் ரெவல்யூஷன், டைரக்ட் டேக்ஸ் ரெவல்யூஷனில் 50% வெயிட்டேஜ் எதுக்குன்னா பாப்புலேஷனுக்கு. இது எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் தான். மத்திய அரசாங்கம் டேக்ஸ் ரெவல்யூஷன் பண்ண முடியாது, ஃபினான்ஸ் கமிஷன் தான் பண்ணும். கான்ஸ்டியூஷன் அதுக்கு தனியாக செப்பரேட் பவர்ஸ் இருக்குது, அது ஓரமாக வச்சுருங்க. இப்போது அந்த 50% 50% இருந்ததை இப்போது மோடியினுடைய ஃபினான்ஸ் கமிஷன், மோடி அரசாங்கம் அமைச்ச ஃபினான்ஸ் கமிஷனில் 10 to 15% குறைச்சிருக்காங்க. அதை தாண்டி பாப்புலேஷன், இன்கம் டிஸ்பாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் என்று அதுக்கு தனித்தனியாக கிரைட்டீரியா வச்சு ஃபார்முலா பேஸ்டு ஒரு டேக்ஸ் ரெவல்யூஷன் மாடல் இருக்கும்போது ரொம்ப அப்பட்டமாக போய் போடுறாங்க இந்த டேக்ஸ் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஓகே ஓகே. அடுத்து இப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து இப்போ தளபதி விஜய் என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இது தளபதி விஜய் இப்போ வந்து என்டர் ஆகியிருக்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு த்ரெட்டாக இல்லையா? ஹீஸ் அ மாஸ்டர், நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஒரு கிரவுண்ட் லெவலில் விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம்னு எக்கச்சக்கமான இளைஞர்கள் கிளம்பியிருக்காங்க. ஆமாம். பட் வாட் ஐ வுட் சே இஸ், அவரை நம்பி இருக்கக்கூடிய லட்ச இளைஞர்களை ரொம்ப தவறான பாதையில் வழிநடத்துகிற விஜய் என்பது என்னுடைய கருத்து. காரணம், அவருடைய கொள்கை, அவருடைய மாநாட்டில் அறிவிச்ச எல்லா கொள்கையுமே நடைமுறை சாத்தியமற்றது. ஆளுநர் பதவி வேணாங்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவரே நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார், யார் பதவி பிரமாணம் செய்த? எப்படி எதிர்ப்பீங்க? நீங்கள் ஆளுநர் பதவி வேணாம்னா நீங்கள் பிரதமர் ஆகணும். சிஎம் ஆகிட்டு உங்களால் ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீட் எதிர்த்து பேசுகிறார். உங்களுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸாக இருப்பாங்க? நீட் என்பது உச்சநீதிமன்றத்தால் சீல் பண்ணிட்டாங்க. இனிமேலும் மேல்முறையீடு பண்ணி நீட்டெல்லாம் விளக்கவே முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும். எதற்காக தேவையில்லாம நீட் எதிர்க்கிறீங்க? உங்களை நம்பி எத்தனையோ மக்கள் நீட்லாம் எங்கள் தளபதி தான் நீக்கிடுவார்ப்பா. இப்படிதான் திமுக ஆட்சி 2021 என்ன தெரியுமா கொடுத்தாங்க, இங்கே உதயநிதி வந்தால் நீட் விளக்கிடுவான்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க, அதாவது கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அது மாநில பட்டியலுக்கு வரும் வரை, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரும் வரை நீட் விளக்கு என்பது சாத்தியம் கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி விளக்க முடியும். இன்னும் விஜயனுடைய கொள்கைகள் ஒன்னொன்றும் இருமொழி கொள்கை தான். நீ வந்து இங்கிலீஷும் தமிழ் மட்டும் தான் படிக்கணும். அதை சொல்ல நீங்கள் யார்? எங்க மேல மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த 2 மொழி தான் படிக்கணும். மக்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. அவங்க பிடிச்சா படிக்க போறான், இந்த மொழி படிக்கலாம், அடுத்த மொழி படிக்க போறான். அவ்வளோ மொழி அவன் அதிகமாக படிச்சா அவனுக்கு நல்லது. 2 மொழி படிச்சா போற சுமார் அப்படின்னா பிஜேபிக்கு திரட்டா. இது நேரடியாக 2 விதமாக பார்க்கலாம். ஆன்டி டிஎம்கே வர்சஸ் ஸ்பிளிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ரெண்டாவது, பாஜகவுக்கு இப்போது வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிகமாக கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, தேச நலன் சார்ந்து, நாடு நல்லா இருக்கணும், நாடு வளர்ச்சி பாதையில் போகணுங்கிறதுக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள், நாட் பிகாஸ் ஆஃப் ஃபேண்டம். மோடிங்கிற ஃபேண்டம் இருந்தாலுமே வை மோடியே நாளைக்கு காங்கிரஸ் காரணம் ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. மோடியே இருந்தாலும் அவர்கள் சித்தாந்தத்துக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு ஸ்டார்டம்னால கேரி ஆக மாட்டாங்க. இருக்கிறதுலே கம்மியான பாதிப்பு விஜய் வருகையால் பிஜேபிக்கு மட்டும்தான். பிஜேபி தான் இருக்கிற கம்மியான ஒரு பாதிப்பு ஏற்படும். மற்றவர்களுக்கு பெரிய அடி, திமுக பெரிய அடி, அதிமுக மற்ற இல்லை, நாம் தமிழுக்கு பெரிய அடி. எங்க ஆஃபீஸ்லேயே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், நான் போன தடவை நாம் தமிழ் போட்டேன், இந்த தடவை தாவேக்காக தான் போட போகிறேன். ஆனால் இதுவரை நான் ஒருத்தர் கூட பார்க்கல. நான் போன தடவை பிஜேபிக்கு போட்டேன், இந்த தடவை நான் விஜய்க்கு போட போகிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மி. சூப்பர். அடுத்து, this is an interesting question. Do you think Modi is protecting Adani? I would say ஒரு கான்வர்ஸ் நான் சொல்கிறேன். மோடியும் அதானியும் சந்தித்த எல்லா புகைப்படமும் பொதுவெளியில் இருக்கு. ஆமாம். ஸ்டாலினும் அதானியும் சந்தித்த புகைப்படம் பொதுவெளியில் இருக்கா? ஓகே. இதை தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கேட்டார். நீங்கள் வந்து சந்திச்சிங்களாமே, உங்கள் மருமகன் சந்திச்சிங்களாமே, அதானியை பார்த்தாங்களாமே.
அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் தான் பேசிகிட்டு இருப்பார். சந்திச்சியா இல்லையான்னு கேட்டால் அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் அப்படி தான் பேசுவார் என்பது ஒன்று. ரெண்டாவது, ஹூ இஸ் ப்ரொடெக்டிங் அதானிங்கிற பொறுத்த வரைக்கும் ஹூ இன்ஸ்டிகேட்டட் பீப்புள் அகெயின்ஸ்ட் அதானிங்கிறது ஒரு கொஸ்டின். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மீடியா பார்ட் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறவங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதானியை டார்கெட் பண்ணுறது யூஎஸ்னுடைய டீப் ஸ்டேட், யூஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்னா வெளியுறவுத்துறை. அவங்களால ஃபண்ட் செய்யப்பட்ட ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் OCCRP அந்த நெட்வொர்க் தான் முதல்ல அதானிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சு. அதானிக்கு எதிராக ஆஃப் ஷோர் என்டிட்டிஸ்லாம் பதுக்கிட்டாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதை தூக்கிட்டு வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரு. So this is a planned plot against Adani. I'll tell you why they target Adani. எத்தனையோ பிசினஸ்மேன் இருக்காங்க இந்தியாவில். Why Adani? இதான் கேட்குறாங்க. டாட்டாவை யாராவது டார்கெட் பண்ணுறாங்களப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அதானினா அதானியோட பிஸ்னஸ் எதில் இருக்குன்னா போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட், ரயில்வே இதில் இருக்கு. ஒரே ஒரு ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானியை டார்கெட் பண்ணி அவருடைய வெல்த் அழிச்சதுனால, அதான் நிறுவன சரிவு சந்திச்சனால இந்தியாவுடைய பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அடி. இந்தியாவுடைய ரோட் அண்ட் ரயில்வே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் அடி விழுந்துச்சு. காரணம் அதானி நிறுவனம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவை கவுண்டர் பண்ண விதமாக சைனா அக்வயர் பண்ணுற போர்ட்ஸுக்கு கவுண்டராக அதானி போர்ட்ஸ் அக்வயர் பண்ணி சைனா கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு. யூஎஸ் கோர்ட்டில் இண்டக்ட் பண்ணாங்க. அதாவது அதானி அந்த முறைகேடு ஏற்பட்டார், பிடிவாரன் பிறப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு பிறகு அதை ரத்து பண்ணாங்க. அதில் யாருடைய கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்திருக்கு, தமிழ்நாடு யார் ஆட்சி? அவங்க இண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டேட்டில் கூட பிஜேபி ஆட்சி கிடையாது. அதான் லஞ்சம் கொடுத்தாரு, அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பேசுறீங்க. ராகுல் காந்தி பேசுறாரு. லஞ்சம் வாங்கினாரு, ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுங்க, யாராவது பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை, இந்திய நீதிமன்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை அதானி என்பவர் குற்றமற்றவர் தான். உங்களுக்கு வைத்திருந்தா ஜெலு சொல்லி கொடுங்க. ரைட்டு, ஓகே. அடுத்து, தமிழ்நாடு இஸ் பர்ஃபார்மிங் பெட்டர் தென் மெனி பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ். நிறையா சோஷியோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸில் வந்து தமிழ்நாடு பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸை விடவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. வை டு வி நீட் பிஜேபி? நல்ல கொஸ்டின், ஆக்கப்பூர்வமான கொஸ்டின், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கொஸ்டின். இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு ஐ இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போதே, இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது நேஷனல் ஆவரேஜோட எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸில் வி வர் அஹெட். காரணம், இந்த நாட்டினுடைய வளம், அதிகபட்சமான படையெடுப்புக்கு ஆள் ஆகாத ஒரு மாநிலம். இன்னும் சொல்ல மெட்ராஸ் பிரசிடென்சி, அதுக்கப்புறமா தமிழ்நாடு உருவானது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஐ வில் டெல் டேட்டா, 2021 நித்தி ஆயோக் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிட்டி நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமாக எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாநிலம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எடுப்பாங்க. ஒவ்வொரு பேராமீட்டர்லையுமே 3 வருஷத்தில் திமுக ஆட்சி கோட்டை விட்டுருக்கு அசிங்கமாக. ஐ வில் டெல் யூ, ஃபஸ்ட்டு சூசைட் ரேட்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அப்போ நடக்க தானப்பா செய்யும். கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி மக்கள், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான கிரைம்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்டி மக்களுக்கு எதிரான கிரைம் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போகிறோம், தமிழ்நாடுடைய பெருமை அப்படின்னு எதை தெரியுமா சொல்லுவாங்க? என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதுவும் மேற்படிப்புக்காக எத்தனை மக்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும். இந்த ரேஷியோ தான் மற்ற மாநிலங்களை விட கம்மியாக இருக்குது. சாரி, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். ரீசெண்ட் டைம்ஸில் 3% கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. வேகமாக மின்னல் வேகத்தில் வளர்ந்து வந்துட்டு இருந்த மாநிலத்தில் அப்படியே மின்னல் வேகத்தில் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போதை பழக்கம் அப்படிங்கிறது மூளை முடைக்கெல்லாம் போயிருக்கு. ட்ரக்ஸ் அதுக்கு முன்னாடி எங்கே கிடைக்கும்னே தெரியாது, நீக்கமர பார்க்கும் இடமெல்லாம் இருக்கும், சச்சிதானந்தமே பரம்பொருளே மாதிரி எந்த இடத்துலையும் ட்ரக்ஸ் விற்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் கம்பேர் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் பேசினா அவ்வளோ பிரச்சனை, லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு பண்ணக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் உத்தரப்பிரதேசத்தை பாரு அப்படியே கம்பேர் பண்ணுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி யாராலும் நிம்மதியாக 7 மணிக்கு மேலே இருட்டு ஆயிடுச்சுன்னா நடமாட முடியாது ரோட்டில். திஸ் வாஸ் அ ரியாலிட்டி. ஒரு நாள் இப்போ அதை பண்ண சொல்லுங்க. அப்போ ரவுடிஸை அடிக்கி ஒடுக்கியிருக்காரு. லா அண்ட் ஆர்டர் இட்ஸ் பிளேஸ். பிஜேபி ஆட்சி காலத்தில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மத்திய அரசு நலத்திட்டங்களே செயல்படுத்தக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு இங்கே பின்னாடி இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் ஜல்ஜீவன் மிஷனில் 100% அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம இன்னுமே எங்கேயோ இருக்கோம். ஆமாம். ஸோ ப்ளஸ் இந்த செப்பரேட்டிஸ்ட் ஐடியாலஜிக்கிட்டேருந்து வெளியில் வரதுக்கு ஃபார் நேஷனலிசம் வி நீட் பிஜேபி அட் எனி காஸ்ட். சுருக்கமாக சொல்லணும், பிஜேபி தமிழ்நாடுல ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு பிக் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து இருக்குது. அதிமுக கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, எங்களுடைய தயவில் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் 4 எம்எல்ஏ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி சொல்கிறேன்,
2026 பாஜகனுடைய தயவு இல்லைனா அதிமுக இஸ் பிக் ஜீரோ ஆக போகுது. ஐ டெல் யூ வை. ஏன்னா ஸ்டாட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 23 தொகுதியில் போட்டியிட்டது. பாஜக சின்னம் தாமரை சின்னம். ஓகேவா? அகைன் திமுக போட்டியிட்டது 22 தொகுதி. திமுக வாங்கிய வாக்குகள் 1,16,000 வாக்குகள். திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டணி. அதாவது தமிழ்நாட்டில் கூட வச்சு கொண்டு இருந்தால் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக்ன்ட்டு அவ்வளோ பெரிய கூட்டணி. பாஜக கிட்ட ரொம்ப வீக்கான கட்சிகளில் வச்சு கூட்டணி வச்சு பாஜக மட்டுமே மற்ற கட்சிகளில் 50 லட்சம் ஓட்டு. ஸோ திமுக வாங்குறது கிட்டத்தட்ட 45%. பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கு. அதுவும் கூட்டணி பலமே இல்லாமல் அவங்க கூட்டணி பலத்தோட ப்ளஸ் பிஜேபியினுடைய கண்டஸ்டட் ஓட் ஷேர் 23 தொகுதிகளில் அவங்க பெற்ற கண்டஸ்டட் ஓட் ஷேர்னா அவங்க நின்ற தொகுதிகளை மட்டும் ஆட் பண்ண எவ்வளோ அப்படிங்கிறது கண்டஸ்டட் ஓட் ஷேர். That is 19%. அதிமுகவினுடையது இட்ஸ் 23%. 4% டிஃபரன்ஸ். அதிமுகவால் அதனுடைய வரலாற்றிலேயே அது தோற்றுவித்த எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு தோற்றுவிச்சோடனே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 50%க்கும் மேலே வாக்கு வாங்குறாங்க. இது வரைக்கும் டெபாசிட்லாம் இழந்ததே கிடையாது. 7 தொகுதியில் டெபாசிட் இழந்து வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் 13 இடங்களில் பாஜக கூட்டணி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது. இப்போது பிஜேபி இஸ் க்ரோயிங் பார்ட்டி. ஏடிஎம்கே அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆன் தி டிக்ளைன். ஸோ ஒரு க்ரோயிங் பார்ட்டி இன்னும் பல க்ரோயிங் பார்ட்டியோட தான் சேரணுமே தவிர அதிமுகவோட சேர்ந்தா அதிமுகவுக்கு தான் அது லாபமே தவிர பாஜக லாபமாக இருக்காது. பிஜேபிக்கு ஓட்டு வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பகல் கனவுல கண்ணை மூடிட்டு பூனை முதல்வர் சொல்லுவார், பூனையும் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் உருண்டது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டது. அடுத்து நம்மளோட ஃபன் செக்மெண்ட் இதுவா. ஸோ இந்த தடவை இது பிஜேபி எடிஷன். நான் டக்கு நேம் சொல்லுவேன், திஸ் ஆர் தட். அதுவா இவங்களா அவங்களா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பிஜேபி வெர்ஷனால ஒரு சைடு எடுத்துட்டான். இப்ப லாபி அவன் லாபி அதெல்லாம் இல்ல. வேற வழி இல்லாம இருக்கிறதுல யாரு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்மிருதி இரானி வெர்சஸ் சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராம். சுஷ்மா ஸ்வராஜ், ரவிசங்கர் பிரசாத். சுஷ்மா ஸ்வராஜ், சிவராஜ் சிங் சௌஹான். ஓகே, சிவராஜ் சிங் சௌஹான், ராஜ்நாத் சிங். ஓகே, சிவராஜ் சிங் சௌஹான், அஸ்வினி வைஷ்ணவ். நிதின் கட்காரி. ஓகே, நிதின் கட்காரி, தேஜஸ்வி சூர்யா. நிதின் கட்காரி, கே அண்ணாமலை. தலைவர் தான். ஓகே, கே அண்ணாமலை, அமித்ஷா. நீங்க அது பக்கத்துல யாராச்சும் தலைவர் தான் சொல்லுங்க. ஓகே, தலைவர் தான். இல்ல அமித்ஷாவா? ஐ வில் டெல் தி ரீசன். பீயிங் தி ஹோம் மினிஸ்டர் அவ்வளோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸையும் கட்டுப்படுறதுக்கு அவ்வளோ சாதாரணம் கிடையாது. லைக் நார்த் ஈஸ்ட்ல ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவான், இந்த பக்கம். ஸோ ஐ வில் கோ வித் அமித்ஷா. ஐயோ, ஓகே, ரைட். ஓகே, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத். யோகிஜி. ஓகே, யோகி ஆதித்யநாத், நரேந்திர மோடி. ஓகே, டன். சூப்பர் செக்மெண்ட். ஓகே, ரைட். Okay then, thank you so much for joining us today, Kiran, and it was a very fun time for me to listen to a lot of புது விஷயம் நானும் இப்போ நீங்கள் பேசுறதுல தெரிஞ்சுட்டேன். அண்ட் ஆல்சோ லைஃப் ஆஃப் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவரோடது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ திஸ் thank you so much for the invite. All the best for Array Voice for your future endeavors. Thank you so much.